உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் பொறுப்பை அறிவித்தார். அறிவித்ததுக்கப்புறமா சில நபர்கள், அதாவது கட்சியில் நாங்கள் 30 வருஷம் பயணித்தோம், 40 வருஷம் பயணித்தோம், தலைவர் எங்களுக்கு பொறுப்பு தரலை, அதனால் நாங்கள் மாற்று கட்சியில் இணைகிறோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, எப்போவுமே எந்த கட்சியை விட்டோம் தாவி அடுத்தடுத்து கட்சிக்கு போனீங்கன்னா இதை விட அதில் பெட்டர் கிடைக்கும்னு நீங்கள் எப்போவுமே எதிர்பார்த்து போகாதீங்க. இதில் பிரச்சனை இருக்குதுனாக்கா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக என்ன செய்யணுன்ட்டு பாருங்கள், சரிங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, நிறைய கட்சிகள் இருக்குது, போகலாம். அந்த கட்சியில் அதனுடைய கொள்கை என்ன இருக்குது, அந்த கொள்கையினால மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு எந்த கட்சியில் இணைகிறதா இருந்தாலும் இணைங்க, சரிங்களா? ஒன்றும் இல்லை, நான் இந்த கட்சியில் இணைஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் தான் ஆகுது. ஆரம்பத்தில் எனக்கும் அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை, நான் 0 தான் அரசியலில். இப்போ வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது. ஆனாலும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய பேச்சு எல்லாமே என்னை அரசியல் படுத்துது. அரசியல்னா என்ன, எனக்கு நாடாளுமன்றம்னா என்னன்னு தெரியாது, பாராளுமன்றம்னா என்னன்னு தெரியாது, சட்டசபைனா என்னன்னு தெரியாது. ஓட் போடுவோம், அவ்வளோதான். உண்மை சொன்னோன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. தலைவர் பேசினார்னா எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே புரியாது. பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு தமிழ் பொதுவாக அந்தளவுக்கு வராது. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு தமிழ் நல்லா பேசுகிறதுனால எனக்கு நல்லா தமிழ் தெரியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எழுச்சி தமிழ் அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஆனால் எப்போ அவரை உள் வாங்கினேனோ, அவர் பேசுகிறது ஒன்று உன்னிப்பாக கவனித்து அவர் என்ன சொல்கிறான்றது அந்த கருத்தை நம்ம உள்வாங்கும்போது தான் அவருடைய கொள்கை என்ன, அவர் எதுக்காக பாடுபடுறாரு, அப்படி பணம் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா ஒன்றும் இல்லை, பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். தாராளமாக அவரை நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவங்கள தூக்கி எப்படி கவர்னராக ஆக்குனாங்களோ, எல் முருகன் அவங்கள எப்படி அடுத்த ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சாங்களோ, அந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய பின்னாடி இருக்க கூட்டத்துக்காக, திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்காக அண்ணன் நினச்சிருந்தாங்கன்னா எப்பயோ பிஜேபியில் போய் சேர்ந்து எங்கேயோ போயிருக்கலாம். அதனால் கட்சியை விட்டு விலகி வேறு கட்சிக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போவுமே கொள்கையில் உறுதியாக இருங்க. எப்போவுமே கொள்கைக்காக கட்சியில் இணையுங்க. பணத்துக்காகவோ பதவிக்காகவோ, பதவி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும், பணமும் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும். நம்ம பிடிக்கக்கூடிய அந்த சரியான கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணுன்ட்டு கட்சியில் இணையுங்க. சும்மா கட்சியில் இணைஞ்சோம், நாங்களும் இது ஒரு 20 வருஷமாக இருந்தோம், 30 வருஷமாக இருந்தோம், பாடுபட்டோம், அதெல்லாம் பாடுபட்டுறீங்க, கரெக்டு, ஓகே. எந்த கொள்கைக்காக நீங்கள் பாடுபட்டீங்க? அந்த கொள்கையில் நீங்கள் பிடிப்பாகவே இல்லையே. சிலருடைய நெருக்கடி அது இதுன்னு எல்லாமே சொல்கிறீங்க, எந்த கட்சியில் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாவளவன் அவர்கிட்ட நெருங்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த கட்சியிலையும் எந்த தலைவர்கிட்டையும் நீங்கள் நெருங்கி உங்களுடைய வருத்தத்தையோ உங்களுடைய என்ன ஒரு உதவியோ நீங்கள் யார்கிட்ட எந்த தலைவர்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்க முடியாது. போய் நீங்கள் விஜய் அவரை போய் கேட்க முடியுமா, தாவேகா தலைவர் விஜய் கிட்ட கேட்க முடியுமா, இல்லை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்க முடியுமா, இல்லை சீமான் அவர்கள்கிட்ட நெருங்க முடியுமா, இல்லை பிஜேபியில் இருக்கிற யாருக்கிட்டேயும் அவ்வளோ எளிதாக நீங்கள் நுழைஞ்சிட முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் அதில் பணம் கொடுத்து அது கொடுத்து அப்படி தான் ஒரு தலைவரை போய் நின்று ஒரு ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அதில் இருக்கிற தொண்டர்கள் அனுமதிப்பாங்களே தவிர, சில கட்சியில் எழுச்சி தமிழர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர். அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி அவருடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கனாலே நீங்கள் அடுத்த கட்சிக்கு நீங்கள் போக மாட்டீங்க. சும்மா இந்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சில பேருடைய நெருக்கடி, பணம் கொடுத்து திருமாவளவன் தலைவர் திருமாவளவன் அவங்க வாங்கிட்டாங்க, அவர் பணத்துக்கு விலை போயிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களே. 20 வருஷ காலமாக நீங்கள் என்ன பயணிச்சிங்க? கட்சியில் என்ன நீங்கள் பயணிச்சிங்க? அவர் பணம் வாங்கக்கூடிய ஒரு நபரா, பணத்துக்காக செயல்படக்கூடிய ஒரு நபரா அவர்? சாதாரணமாக ஒரு 5-6 வருஷம் நான் இந்த கட்சியில் இணைஞ்சு எனக்கு சொல்கிறேன், சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல்னாலே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய கருத்துக்களை நான் எப்போ உள்வாங்க ஆரம்பித்தேனோ, அவர் ஆரம்ப காலத்தில் எனக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பேசினாலே நான் தூங்கிடுவேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. அவர் பேசுகிற தமிழ், அவர் என்ன பேசுகிறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய பேச்சை நம்ம உள்வாங்கும் போது தான் நம்மளுக்கு தூக்கம் மட்டும் கிடையாது, நம்ம
நம்ம இருக்கிற இருட்டான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப இருட்டான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்குண்டான வெளிச்சம் நம்ம எப்போ கண்ணை திறந்து அவருடைய பேச்சை நம்ம கேட்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா திருமாவளவன் அவர்கள் பணத்துக்காக விலை போயிட்டாரு, மாவட்ட செயலாளர்கள் பதவி போட்டது எல்லாம் பணம் கொடுத்து, இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சில நபர்கள் வெளியேறி இருக்காங்க. அவங்க சொன்ன செய்தி இது. கடலூர் நாசமாக போகுது, கடலூர் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க, தலைவர்கிட்ட பணம் கொடுத்து, இப்படியெல்லாம் அவதூறு பேசுகிறீங்களே. இந்த கட்சியில் நீங்கள்லாம் பயணிக்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கள் நீங்கள்லாம், சரிங்களா? இதை விட பெட்டராக இருக்கும்னு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்கே போனால் தான் இதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இனி போகக்கூடிய நபர்களும் 1008 வாட்டி நல்லா ஒரு யோசனை பண்ணிவிட்டு அடுத்த கட்சியில் கால் எடுத்து வைங்க, சரிங்களா? அதனால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை விட கருத்து பேசக்கூடிய ஒரு நபர், ஒருத்தவங்களை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நபர் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு கொள்கை தவறி போயிடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. 2-3 நாளாகவே எனக்கு அந்த பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக, கண்டிப்பாக பகிரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ஒரு பகிர்வு. நன்றி.